கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலத்தினை சங்க காலம் என்பர். இக்காலத்தில் வாழ்ந்த புலவர்களே சங்கப் புலவர்கள். இவர்களால் இயற்றப் பெற்றவை சங்க பாடல்கள் எனப்படும். இப்பாடல்களை தமிழ் அறிஞர்கள் 10 பாட்டு, 8 தொகை என்று இரு பெரும் பிரிவாக பிரித்துள்ளனர். 8 தொகை நூல்களை கீழ்வரும் பாடல் மூலமாக அறிந்து கொள்ளலாம். நற்றிணை நல்ல குறுந்தொகை 500, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று. இத்திரத்த 8 தொகை. இவ்8 தொகை நூல்களை 3 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். அகப்பொருள் பற்றிய நூல்கள் ஆவன. இப்பிரிவில் 1 நற்றிணை, 2 குறுந்தொகை, 3 500, 4 கலித்தொகை, 5 அகநானூறு ஆகிய 5 நூல்களும் அகப்பொருள் பற்றிய நூல்கள். புறப்பொருள் பற்றிய நூல்கள் ஆவன. இப்பிரிவில் 1 10, 2 புறநானூறு ஆகிய 2 நூல்கள் உள்ளன. அகப்பொருள், புறப்பொருள் பற்றிய நூல்கள் ஆவன. இப்பிரிவில் பரிபாடல் ஆகிய 1 மட்டும் அடங்கும். 8 தொகை நூல்களை பாடிய புலவர்கள் ஏறத்தாழ 500 இதில் பெண்பார் புலவர்களும் அடக்கம். இவர்கள் பல ஊர்களில் வாழ்ந்தவர்கள், பல்வேறு காலத்தவர்கள், பல்வேறு பிரிவினர்கள். இவர்களுடைய பாடல்களில் பெருநில வேந்தர்களின் வெற்றி சிறப்புகளையும் போர்த்திறமையையும் விவரித்துக் கூறும் பாக்கள் பல. போரை தடுத்து அறிவு புகட்டுவன சில, வள்ளல் தன்மையை பாராட்டுவன பல, வறுமையின் கொடுமையினை வருணிப்பன சில, மாண்பதை வாழ வழிகாட்டுவன பல, ஆணும் பெண்ணும் மனம் இணைந்து ஒழுகும் அன்பொழுக்கங்களை எடுத்துரைப்பன சில, வரலாற்று குறிப்பினையும் புராண இதிகாச செய்திகளை குறிப்பிடுவன சில. பொதுவாக பழந்தமிழ் நாட்டின் வரலாற்றினை இதன் மூலமாக அறிகின்றோம். நற்றிணை 8 தொகை நூல்களில் முதலாவதாக இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. நல் என்னும் அடைமொழியும் அகப்பொருள் ஒழுக்கத்தைச் சுட்டும் திணை என்னும் பெயரும் சேர்ந்து நற்றிணை என்னும் பெயரால் இந்நூல் வழங்கப்படுகிறது. இந்நூல் 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரெல்லையும் உடையது. 175 புலவர்களால் பாடப்பெற்றது. தற்போது 192 புலவர்கள் பெயர்கள் காணப்படுகின்றன. இதை தொகுத்தவர் யார் என தெரியவில்லை. தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி ஆவார். இதனை நற்றிணை 400 என்றும் கூறுவர். நற்றிணை பாடல்கள் அக்கால சமூகத்தை அறிய பெரிதும் துணை புரிகின்றன. மன்னர்களின் ஆட்சி சிறப்பு, கொடைத்தன்மை, கல்வியாளர்களின் சிறப்பு, மக்களின் வாழ்க்கை முறைகள், நம்பிக்கைகள், சடங்குகள் போன்றவற்றை இவை உணர்த்துகின்றன. பல்லி கத்தும் ஓசையை வைத்து சகுனம் பார்க்கும் வழக்கத்தையும், பெண்கள் விளையாடும் விளையாட்டுகளில் கால்பந்து இடம்பெற்றிருந்தது போன்ற செய்திகளையும் நற்றிணையில் அறியலாம். குறுந்தொகை குறைந்த அடிகளையுடைய பாட்டால் தொகுக்கப்பெற்ற நூல் ஆதலால் குறுந்தொகை எனப்பட்டது. இந்நூல் 400 பாடல்களை கொண்டது. 205 புலவர்களால் பாடப்பெற்றது. இந்நூலின் முதல் 380 பாடல்களுக்கு பேராசிரியரும் 20 பாடல்களுக்கு நச்சினார்கினியரும் உரை எழுதியுள்ளார்கள். 500 5 திணைகளையும் பற்றி திணை ஒன்றுக்கு 100 பாடல்களாக 500 பாடல்களை கொண்டது இந்நூல். இந்நூலில் அமைந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் 3 அடிக்கு மேல் 6 அடிக்கு உட்பட்டன. இவ்வாறு குறைந்த அடிகளையுடைய பாக்களால் இயன்றமையால் இந்நூல் 500 என்னும் பெயர் பெற்றது. தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யானைக்கட்சி மாந்தரன் சேரல் இரும்பொறை என்ற சேரவேந்தன். பாடல்கள்: முதலாவது மருதம் ஓரம்போகியார், 2வது நெய்தல் அம்முவனார், 3வது குறிஞ்சி கபிலர், 4வது பாலை ஓதலாந்தையார், 5வது முல்லை பெயனார். கலித்தொகை 150 கலிப்பாக்களை கொண்டது. ஒவ்வொரு திணையை பற்றியும் ஒரு புலவராக 5 புலவர்களால் பாடப்பட்டது. பாலை பெருங்கடுங்கோ, குறிஞ்சி கபிலர், மருதம் மதுரை மருதநிலனாகனார், முல்லை சோழன் நலுருத்திரன், நெய்தல் நல்லத்துவனார். இந்நூலை தொகுத்தவர் நல்லத்துவனார். உரை எழுதியவர் நச்சினார்கினியர். பாடல்கள்: சேரமான் பாலை பாடிய பெருங்கடுங்கோ அருளிய பாலை கலி, கபிலர் அருளிய குறிஞ்சிக்கலி, மருதன் இளநாகனார் அருளிய மருதக்கலி, அருஞ்சோழன் நல்லுருத்திரனார் அருளிய முல்லை கலி, நல்லந்துவனார் அருளிய நெய்தர் கலி. அகநானூறு
அகப்பொருள் பற்றிய 400 பாக்களை கொண்டது. இந்நூலுக்கு நெடுந்தொகை என்று வேறு பெயரும் உண்டு. இந்நூற்பாடல்களை பாடிய புலவர்கள் எண்ணிக்கை 146. இந்நூலை தொகுக்குமாறு செய்தவன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. தொகுத்தவர் மதுரை உப்போரிக்குடி கிழார் மகன் ஊர்திரசன்மன். இந்நூலின் முதல் 90 பாடலுக்கு பழைய உரை உள்ளது. முழுமையாக நாவலர் வேங்கடசாமி நாட்டரும் கரந்தை கவியரசு வெங்கடாசலம் பிள்ளையும் உரை வரைந்துள்ளனர். பதிற்று 10 10 அகவற்பாக்களால் அமைந்த 10 பகுதிகளைக் கொண்ட நூல் ஆதலால் பதிற்று 10 என பெயர் பெற்றது. ஒவ்வொரு 10ம் தனித்தனியே ஒவ்வொரு புலவரால் ஒவ்வொரு சேர மன்னரை குறித்து பாடப்பெற்றதாகும். நூலின் முதற் 10ம் 10ஆம் 10ம் கிடைக்கப் பெறவில்லை. நூலை தொகுத்தார் தொகுப்பித்தார் பற்றி அறியப்படவில்லை. பாடல்கள் முதற் 10 கிடைக்கவில்லை. 2ஆம் 10 பாடினோர் குமட்டூர் கண்ணனார். பாடப்பட்டோர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். பாடி பெற்ற பரிசில் ஒம்பர்காட்டு 500 ஓர் பிரமதாயம் கொடுத்து 38 ஆண்டு தென்னாற்றுள் வருவதனிற் பாகம் கொடுத்தான். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் 58 ஆண்டு வீற்றிருந்தான். 3ஆம் 10 பாடினோர் பாலை கௌதமனார். பாடப்பட்டோர் பல் யானை செல்கழு குட்டுவன். பாடி பெற்ற பரிசில் நீர் வேண்டியது கொன்மின் என யானம் என் பார்ப்பனியும் சுவர்க்கம் புகழ் வேண்டும் என பார்ப்பாரிற் பெரியோரை கேட்டு 9 பெரு வேள்வி வேட்பிக்க 10ஆம் பெரு வேள்வியில் பார்ப்பானையும் பார்ப்பனியையும் காணாராயினார். இமயவரம்பன் தம்பி பல் யானை செல் கிழு குட்டுவன் 20 ஆண்டு வீற்றிருந்தான். 4ஆம் 10 பாடினோர் காப்பியாற்று காப்பியனார். பாடப்பட்டோர் களங்காய் கண்ணி நார்முடிச்சேரல். பாடி பெற்ற பரிசில் 40,100,000 பொன் ஒருங்கு கொடுத்துத்தான் ஆழ்வதற்பாகம் கொடுத்தான். களங்காய் கண்ணி நார்முடிச்சேரல் 20 ஆண்டு வீற்றிருந்தான். 5ஆம் 10 பாடினோர் பரணர். பாடப்பட்டோர் கடல் பிறக்கு ஓட்டிய செங்குட்டுவன். பாடி பெற்ற பரிசில் ஒம்பர்காட்டு வாரியையும் தன்மகன் குட்டுவன் சேரலையும் கொடுத்தான். கடல் பிறக்கு ஓட்டிய செங்குட்டுவன் 50 ஆண்டு வீற்றிருந்தான். 6ஆம் 10 பாடினோர் காக்கை பாடினியார் நச்செள்ளையார். பாடப்பட்டோர் ஆழ கோட்பாட்டு சேரலாதன். பாடி பெற்ற பரிசில் கலன் அணிக என்று அவருக்கு 9 கா பொன்னும் 100,000 காணமும் கொடுத்து தன் பக்கத்து கொண்டான். ஆழ கோட்பாட்டு சேரலாதன் 38 ஆண்டு வீற்றிருந்தான். 7ஆம் 10 பாடினோர் கபிலர். பாடப்பட்டோர் செல்வ கடுங்கோ வாழியாதன். பாடி பெற்ற பரிசில் சிறுபுறம் என 100,000 காணம் கொடுத்து நன்றா என்னும் குன்று ஏறி நின்று தன் கண்ணிற் கண்ட நாடு எல்லாம் காட்டிக் கொடுத்தான். செல்வ கடுங்கோ வாழியாதன் 20 ஆண்டு வீற்றிருந்தான். 8ஆம் 10 பாடினோர் அரிசில்கிழார். பாடப்பட்டோர் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. பாடி பெற்ற பரிசில் தானம் கோயிலாளும் புறம் போந்து நின்று கோயில் உள்ள எல்லாம் கொன்மின் என்று காணம் 9,100,000 அரசு கட்டிற் கொடுப்ப அவர் யான் இறப்ப இதனை ஆள்க என்று அமைச்சு பூண்டார். தகடூர் இருந்து பெருஞ்சேரல் இரும்பொறை 17 ஆண்டு வீற்றிருந்தான். 9ஆம் 10 பாடினோர் பெருங்குன்றூர் கிழார். பாடப்பட்டோர் குடக்கோ இளஞ்சேரல் இரும்பொறை. பாடி பெற்ற பரிசில் மருள் இல்லார்க்கு மருளக் கொடுக்க என்று உவகையின் 30,000 காணம் கொடுத்து அவர் அறியாமை ஊரும் மனையும் வளம் மிக படைத்து ஏறும் இன்பமும் இயல்வர பரப்பி எண்ணற்கு ஆகா அருங்கல நெருக்கையோடு 11,000 பார்ப்பட வகுத்து காப்பு மறந்தான் விட்டான். குடக்கோ இளஞ்சேரல் இரும்பொறை 16 ஆண்டு வீற்றிருந்தான். 10ஆம் 10 கிடைக்கவில்லை. புறநானூறு புறப்பொருள் பற்றிய 400 பாக்களைக் கொண்டது. இந்நூலுக்கு புறம் புறப்பாட்டு புறம்பு 400 என்று வேறு பெயர்களும் உண்டு. இந்நூற்பாடல்களை பாடிய புலவர்கள் எண்ணிக்கை 160. இந்நூலுக்கு பழைய உரை உள்ளது. அவை துரைசாமி பிள்ளை விளக்க உரை வரைந்துள்ளார். பரிபாடல் பரிபாடல் என்னும் இசைப்பாக்களால் தொகுக்கப்பட்டதால் பரிபாடல் என பெயர் பெற்றது. 70 பாடல்களில் 22 பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. இதற்கு பரிமேலழகர் உரை எழுதியுள்ளார்.